தேவ செய்தியின் தலைப்பு கோபத்தினால் உண்டாகும் விபரீதங்கள். கடந்த வாரம் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் எப்படி பொறுமையில் மறைந்து கிடக்கிறது என்பதை தியானித்தோம். லூக்கா 21:19 இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று. பொறுமையை இழந்து விட்டால் ஆத்துமாவையே இழந்து விடுகிறோம் என்பதை நாம் அறிந்தது கிடையாது. ஆனால் அந்த பொறுமையில் எப்படிப்பட்ட பரிசுத்தம் மறைந்து கிடக்கிறது என்பதை நான் கடந்த வாரம் தியானித்தோம். அந்த பொறுமையை இழக்க காரணம் நம்முடைய கோபம்தான். அப்படிப்பட்ட கோபங்களினால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் பரலோகத்தை சுதந்தரிக்க தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் என்ற தலைப்பில் உள்ள அடுத்த பகுதிக்குள் நாம் போக முடியாதே. ஆகவேதான் கோபத்தினால் உண்டாகும் விபரீதங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு தியானிக்கின்றோம். கோபம் என்பது பல காரணங்களால் உண்டாகக்கூடியது. தேவனை பிரியப்படுத்தக்கூடிய கோபமும் உண்டு, தேவன் வெறுக்கிற கோபமும் உண்டு. மற்றவர்களுக்கு நன்மையை கொண்டு வரக்கூடிய கோபமும் உண்டு, நம்மை பாவத்துக்குள்ளாக்குகிற கோபமும் உண்டு. இதையெல்லாம் இன்றைக்கு நாம் வேத வசன அடிப்படையில் தெரிந்து கொள்ள போகின்றோம். தேவனை பிரியப்படுத்தக்கூடிய கோபத்தை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து கோபத்தில் ஆலயத்திலே வியாபாரம் செய்கிற அத்தனை பேரும் சவுக்கை எடுத்து அடித்து விரட்டுகிறார். அந்த கோபம் தேவனை பிரியப்படுத்துகிற கோபம். அந்த கோபம் கர்த்தருடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியத்தினால் உண்டான கோபம். சங்கீத புஸ்தகம் 69வது சங்கீதம் 9வது வசனம், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. ஆண்டவருக்கு ஏன் இந்த கோபம்? அவருடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் அது தேவனை பிரியப்படுத்தக்கூடிய கோபம். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது,
தேவனை பிரியப்படுத்துகிற கோபம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் நாகமம் 25வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோடே வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. அதனால் இஸ்ரவேலர் மீது கர்த்தருடைய கோபம் மூண்டது. 9வது வசனம், அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். கர்த்தருடைய கோபத்தினால் உண்டான வாதையினால செத்தவர்கள் 24,000 பேர். 6வது வசனத்தில் இருந்து 8 வரை, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியன் ஆகிய ஆரோனின் குமாரனான எலெயாசரின் மகன் பினெகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அந்த இடத்துல அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், கோபத்தோடு எழுந்து ஈட்டியை எடுத்து 2 பேரையும் குத்தி கொன்று போட்டான். அது தேவனை பிரியப்படுத்துகிற கோபம். 10வது வசனத்தில் இருந்து, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காத படிக்க ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து, தேவனுக்காக பக்தி வைராக்கியம், அங்க இயேசு கிறிஸ்து காண்பித்தது அவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். நல்லா கவனிங்க, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கின்றான். வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். அது கர்த்தரை பிரியப்படுத்துகிற கோபம். நல்லா கவனிங்க, தேவன் மீது உள்ள பக்தி வைராக்கியம், நன்மை செய்யும் கோபமும் உண்டு. அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். 15வது வசனம், பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். தண்டனையின் பிரம்பு. நல்லா கவனிங்க, அப்படின்னா பெற்றோர்களுடைய கண்டிப்பை குறித்து சொல்லுகிறது. கோபம் வந்தால் மட்டும்தான் கண்டிப்பு இருக்கும். செல்லம் கொடுத்துக்கிட்டு இருந்தா கோபமும் வராது, கண்டிப்பும் இருக்காது. அந்த கோபம்
பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருகிற கோபம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவனை தப்புவிக்கலாமே. என் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது என் வீட்டில் பிரம்பு இருக்கும். தவறு செய்யும் பொழுது அடி விழும். அந்த கோபம் பிள்ளைகளை நல்லொழுக்கத்திலே வளர்க்கும். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது 3வது அதிகாரத்தை வாசித்தா ஏலிங்கிற ஒரு ஆசாரியா இருந்தா பிள்ளைகளை கண்டிக்காதனால ஆசாரிய பட்டம் சந்ததிக்கு இழந்தது. அவன் 2 பிள்ளைகளும் மரித்தும் போனார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நன்மையை கொண்டு வருகிற கோபம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 15வது 17வது வசனங்கள். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். அதனாலதான் படிக்கிற காலத்தில் வாத்திமார்கள் அடிக்கிறாங்க. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைன்னு கூட பார்க்காம அடிப்பாங்க. ஒரு தாயா தன் பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் அடிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தாயார் போய் அந்த டீச்சர்கிட்ட சண்டை போட்டுட்டாங்க. பல வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம். அதற்கப்புறம் அந்த டீச்சர்ஸ் அந்த பையனை கண்டிக்கிறதை விட்டு விட்டார்கள். அவன் ஒண்ணுக்குமே உதவாமல் போய்விட்டான். எல்லாம் கவனிக்க வேண்டாம். எதற்காக கண்டிப்பு? ஒழுக்கத்திற்குள் கொண்டு வருகிறதற்கு தான். அது தேவனை பிரியப்படுத்தக்கூடிய கோபம். மேய்ப்பனுக்கு கண்டிக்கிற அதிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தவறு செய்யும் பொழுது கண்டிக்கிறது அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்குமா? கேள்வி விட்டுருக்கீங்களா? வசனம் சொல்லுகிறது 17வது வசனம். உன் மகனை சிற்றை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். உன் மகனை சிற்றை செய். அதனாலதான் கர்த்தரும் அவர் நேசிக்கிறவர்களை சிற்சிக்கிறார். ஆண்டவர் சிற்சிக்கும் பொழுது கோபப்படுவார். அது ஞானத்தை கொடுக்கும், அது ஒழுக்கத்தை கொடுக்கும். போகட்டும்.
தேவன் வெறுக்கிற கோபமும் உண்டு. தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 17 முதல் 21 வரை வாசிக்க கேட்போம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லாம் கவனிங்க, வாசிப்போம். கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்து விடாதிருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். 44வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். இதுல எல்லாம் பரலோகத்தை சுதந்திரிக்கிற பரிசுத்தம் அடங்கியிருக்குன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? அல்ல கவனிங்க, உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள் சொன்னாரே, அதற்கு அர்த்தம் என்ன? இருதயத்தில் உன் சத்துரு மீது கோபமோ கசப்போ வெறுப்போ பழி வாங்குகிற எண்ணமோ இருக்கக்கூடாதுங்கிறாரு. அதுல பரிசுத்தம் இருக்கிறது. உனக்கு தீமை செய்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கிறாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களை மன்னியும் சொன்னாரு. அதுல பரலோகத்தை சுதந்திரிக்கிற பரிசுத்தம் இருக்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது 5வது வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அடிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. எப்படி ஆயத்தப்படுத்துவாருங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. How the Lord prepares every one of us to inherit the kingdom of God. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனமும் 19வது வசனமும், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். நல்ல கவனிங்க, இது பரலோக வீட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதுக்கு சொல்லுகிறாரு, உனக்கு பரலோகத்தில் வீடு இருக்குதப்பா. 19வது வசனம்,
கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்தும் வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இதை மனுஷர் முறைமையாக சொல்லுகிறீரே. தாவீது அந்த வீட்டை இழக்கக்கூடிய கோபம் அவன் வாழ்க்கையில் வந்தது. நல்ல கடைங்க, பரலோகத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு கோபம் உண்டு, நமக்கு தெரியாது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து, அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி. நல்ல கவனிங்க, மகா புத்திசாலின்னு ஸ்திரீ வேதம் சொல்லுதுன்னு சொன்னா, அவளுக்குள்ள இருந்த ஞானம் சொல்றது பரலோகத்தை குறித்த ஞானம், பரலோக வீட்டை குறித்த ஞானம். அதனால அவளை புத்திசாலி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ மூரணனும் துரோகிரதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, தாவீது 10 வாலிபரை அடைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபால் இடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடே கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. முதல்ல அவனை வாழ்த்துறான், அவனுக்கு சமாதானம் கூறுகிறான், அவன் இருதயத்தை குளிர பண்ணுகிறான். அதற்கப்புறம் அவனுக்கு செய்த நன்மையை பத்தி எல்லாம் சொல்றான். சொல்லிட்டு இப்படியெல்லாம் நாங்க செஞ்சோமான்னு அவங்கள்ட்ட கேட்டு பாருன்னு சொல்றான். வாசிப்போம். உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அவங்க எல்லாம் பசியில் இருக்காங்க. அவங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஆடு மாடு அடிச்சு கொடுத்து விடுவான்னு சொல்லி அந்த நம்பிக்கையில கேட்டு விடுறான். நல்ல கவனிங்க, கொடுக்கிறதும் கொடுக்காததும் அவனுடைய விருப்பம். அது தாவீதுக்கு தெரியாது. கேட்கறது உரிமை, அதே மாதிரி கொடுக்கிறதும் கொடுக்காத அவனுடைய விருப்பம். வாசிப்போம். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபால் இடத்தில் சொல்லி பின் ஒன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக, தாவீது என்பவன் யார்? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளையும் மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். என்ன இடத்தான் என்று அறியாத, ரோட்ல போறவனுக்கும் வர்றவனுக்குமா நான் வச்சிருக்கிறேன் அர்த்தம். நல்ல கவனிங்க, அவனே முரட்டு பய,
அவன் சொல்லி அனுப்பிட்டான். வாசிப்போம். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதின் இடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான். கோபம் வந்துவிட்டது. எல்லாம் கவனிக்க வேண்டாம். சமாதானமாய் சொல்லிவிட்டான். நன்மை செய்ததையெல்லாம் சொல்லிவிட்டான். அவன் கொடுக்கலன்னு உடனே கோபம் வந்துருச்சு. வாசிப்போம். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். ஏறக்குறைய 400 பேர். நல்லா கவனிங்க. 21, 22 வசனங்கள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறது எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் உயிரோடு வைத்தான். காலி பண்ற எண்ணத்தில் போயிட்டான். நல்ல கவனிங்க. கோபம். இந்த கோபம் பரலோகத்தை இழக்க வச்சிருங்கிறது தாவீதுக்கு தெரியும். சில கோபங்கள் தேவன் வெறுக்கிற கோபங்கள் உண்டு. பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டாயிருக்கிறது. இதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. என் ஆவி என் ஆச்சாரத்தை கொடுத்தவன் அவர்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இழந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆண்டவர் இந்த புத்தியுள்ள ஸ்திரியை அனுப்புகிறாரு. வாசிப்போம். தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி இருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். பியூட்டிஃபுல்லா பேசுகிறார். அவனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. நான் பார்க்கல ஐயா. நான் பார்த்திருந்தா கொடுத்து விட்டிருப்பேன். சொல்லிட்டு இப்ப சொல்ற. வாசிங்க. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை. அதுதான் புத்திசாலிங்கிறது. தாவீதை காப்பாற்றுகிறது அந்த ஸ்திரீ இல்ல, கர்த்தர். தாவீதுக்கு நிச்சயமான ஒரு கிருபையின் ஒன்று உண்டு. அவன் அந்த கிருபைக்குள்ள இருக்கிறான். கிருபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தருணங்கள் கொடுக்கப்படும். அதனால ஆண்டவர் இவள் அனுப்பி விடுறாரு. இவன் வந்து பேசுறதெல்லாம் கர்த்தருடைய ரெப்ப
ரெப்ரசன்டேட்டிவாக வந்து பேசுகிறாள். அது யாருக்காவது தெரியுமா? அழகா உன்னோடு பேசுகிறார். கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். வாசிப்போம். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. நல்லா உங்களுக்கு ஆகாரம் கொண்டு வந்துட்டேன் ஐயா, அதை கொடுக்கலங்கிறதுனாலதான் இந்த கோபம். She tried to quench the anger. எல்லாம் கவனிங்க. முதல்ல அவனுடைய கோபத்தை தணிக்கிற வார்த்தையை சொல்லுகிறார். Only then he will be able to understand the reality. அவளை ஏன் மகா புத்திசாலின் வேதம் எழுதியிருக்கிறது. வாசிப்போம். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என்னது? இவன் பரலோக வீட்டை சொல்றா. நிலையான வீடு அங்கதான். என் ஆண்டவருக்கு நிலையான வீட்டை கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. நீர் உயிரோட இருக்கிற நாள்ல ஒரு பொல்லாப்பும் காணப்படாதிருப்பதாக. பியூட்டிஃபுல்லா சொல்லுவா. உனக்கு வீடு இருக்குதுப்பா. 30வது வசனத்திலிருந்து கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாக இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றால். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் அனுப்பினா தெரியுதா? She was the representative of God. புரிஞ்சுட்டான். இது காரணம் இல்லாமல் கோபப்படுகிறது. இது காரணம் இல்லாமல் கோபப்படுகிறது. அந்த நாபால்ங்கிறவன் தாவீதுக்கு எந்த தீமையும் செய்யவில்லை. தாவீதோடு கூட யுத்தத்துக்கு வரவில்லை. தாவீதை கெடுத்தும் பேசவில்லை. யாருன்னே தெரியாதவனுக்கு நான் ஏன்பா கொடுக்கணும்? இட் இஸ் ஹிஸ் ஓன் ரைட். கொடுக்கிறதும் கொடுக்காததும். நிறைய நேரங்கள்ல we the children of God are not able to understand how we lose the kingdom of God when we get anger. நமக்கு தெரியாது. கோபம் பரலோகத்தை இழக்க வச்சிருங்கிறது தெரியாது. அதுல பரிசுத்தம் இருக்கிறது பொறுமையில்.
அந்த பொறுமையை நம்ம இழக்கும் போது பரலோகத்தை இழக்கிறோம். கடந்த வாரம் அதை தியானித்த அதனுடைய தொடர்ச்சி தான் இது. கோபத்தினால எத்தனை பேர் பரலோகத்தை இழந்தது உண்டு தெரியுமா? முதல்ல நம்ம அநேக காரியங்கள் உண்டு, நமக்கு அதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராத படிக்கும், என் கையை பழி வாங்காத படிக்கும், நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. வாசிப்போம். நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால். தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். அந்த பாவத்திலிருந்து தப்பிச்சுக்கிட்டான். நல்லா கவனிங்க. கோபம் பரலோக வீட்டையே இலக்கிய வச்சிட பார்த்தது. போகட்டும். இனி கோபத்தினால் உண்டாகும் விபரீதங்கள் என்ன? யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 20 மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்றால் நாம் படுகிற கோபம் நம்முடைய ரட்சிப்பையை இழக்க வைத்து விடும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரலோக வீட்டை இழக்க வைத்து விடும். கோபம் தேவன் நம் மீது வைத்திருக்கும் திட்டம் அல்லது தரிசனத்தை இழக்க வைத்து விடும். கோபம் குடும்பத்தை பிரித்து விடும். கோபம் உன் வீட்டை இழக்க வைத்து விடும். கோபம் நீ பார்த்து கொண்டிருக்கிற வேலையை இழக்க வைத்து விடும். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்றால் அந்த கோபத்தில் கசப்பு, வெறுப்பு, பகை, மன்னிக்க முடியாத தன்மை போன்ற பல குணங்கள் அதில் மறைந்து கிடக்கிறது. அது நிமித்தம் பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய பரிசுத்தத்தை நாம் இழந்து விடுகின்றோம். சிலர் கோபத்தை வெளியே காட்ட மாட்டாங்க. ஆனா பேச மாட்டாங்க. முகம் பார்க்க மாட்டாங்க. பரலோகம் போயிட முடியுமா? நான் என்னை பற்றியே சொல்லியிருக்கிறேன். சபையில் நான் வேலை பார்க்கும் பொழுது ஒரு சகோதரன் மேலே கோபம் இருந்துச்சு. பார்க்காத மாதிரி போனேன்.
சாயந்தரம் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், அவன் இருதயத்தில் கசப்பு இருந்ததுனால தானே பார்க்காம போனேன், உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன். முதல்ல போய் அவனோட ஒப்புரவாயிட்டு வா. சபையில சொல்லியிருக்கிறனே. காரணம் என்ன? கோபம். கோபத்தினால நாம் பெற்ற விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை இழந்து விடுகிறோம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். தாவீது அவர் கொடுத்த ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வந்ததாக எடுத்துக்கொள்ளுகிறான். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றானே. அதனாலதான் அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் வாழ்க்கையில தவறுனது உண்டு. அவன் செய்த தவறை கர்த்தர் சொல்ல ஒவ்வொரு முறையும் தீர்க்கதரிசிகளை அனுப்பி விடுவாரு. ஆனா இந்த தடவை புத்தியுள்ள ஸ்திரியை அனுப்பி விட்டாரு. அதை ஏத்துக்கிடுவான். மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை தாவீது செய்த பொழுது கூட ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி எச்சரித்த பொழுது கதறி அழுது மன்னிப்பு கேட்கிறான் தேவ சமூகத்தில். ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறவன். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நீதின்னு சொல்றது பரிசுத்தத்தை கொடுக்கிறது. ரைட்டியஸ்னஸ். இயேசு சொன்னார், யோவான் 8வது அதிகாரம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாரு. ஒரு பரிசுத்தமானவர். மத்தேயு 27:19 பிலாத்துனுடைய மனைவி அவனுடைய ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்று செய்ய வேண்டாம் சொல்லி விடுறா. என் ஆண்டவர் இயேசுவை. மத்தேயு 27:24 பிலாத்துவும் இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் சொல்றான். லூக்கா 23:47 இயேசுவை சிலுவையில் இந்த 100க்கு அதிபதி கூட மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்படின்னா அந்த நீதிபரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நாம பரிசுத்தவான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து யோவான்ட்ட ஞானஸ்நானம் எடுக்க வருகிறாரு. மத்தேயு 3வது அதிகாரம் 13-15 வாஸ்தா அதில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சொல்றான், ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க நீர் ஆண்டு வரலாமா? இயேசு சொல்லுகிறாரு, இப்பொழுது இடங்கொடு. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அந்த ஞானஸ்நானத்தை நீதின்னு சொல்றாரு. ஏன்னா மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அதுல ரட்சிப்பு இருக்கிறது.
அப்ப ஞானஸ்நானத்தை நீதின்னு சொன்னார்னா, நீ அந்த ஞானஸ்நானத்தில் நீ முங்கி நீ வெளியே வரும் பொழுது ஒரு புதிய மனிதனாய் வருகிற. வாசிப்போமா, ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நல்ல கவனிங்க, நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினால கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்னா நம்முடைய பழைய குணம் எல்லாமே அடக்கம் செய்யப்பட்டிருதுன்னு அர்த்தம். வாட் இஸ் சால்வேஷன்? எல்லாம் கவனிங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் புதிய சிருஷ்டின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் தான் அந்த புதிய சிருஷ்டியா இருக்கிற நம்ம இந்த கோபம் அது எல்லாத்தையும் நம்மளோட எடுத்து வெளியே போட்டுருதான். கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நல்ல கவனிங்க, பியூட்டிஃபுல்லா சொல்றேன். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்ப நம்ம ஒரு புதிய ஜீவியத்துக்குள்ள வந்தாச்சு. வந்த நம்மிடத்துக்குள்ள இந்த கோபத்தை பத்தி சொல்லுது. 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தெய்வ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விலகுங்கள். இவனை புது சிருஷ்டி, பியூட்டிஃபுல்லா எழுதுறானா, இப்ப இருக்கக்கூடாதுங்கிறான். ஞானஸ்நானமும் புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்ளும்படிதான் வெளியில வர்றோம். ரட்சிப்பும் ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் இருந்த புதிய சிருஷ்டின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீ நம்ம மேல மேல போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுன்னா கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் அவைகளை தேடுங்கள் என்று மேலானவைகளுக்குள்ள போகணும். வாசிப்போம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப கோபம் ஒரு ரட்சிப்பை இழக்க வச்சிருது. அந்த கொலோசியர் 3வது அதிகாரத்திலேயே பியூட்டிஃபுல்லா பவுல் எழுதியிருக்கிறார். 12வது வசனத்தில் இருந்து, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்
கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கோபத்தை நீக்கிறதனுடைய சூத்திரத்தை சொல்லுகிறாரு. ஏன் கசப்பு, ஏன் வெறுப்பு, ஏன் கோபம்? மன்னிக்க முடியல. அதனாலதான் அப்படி சொல்றாரு. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, இதெல்லாம் இருந்தா தான் நீ மன்னிக்க முடியுங்கிறாரு. இதெல்லாம் இருந்தா தான் கோபத்தை நீ வெளியே கொண்டு வர முடியாதுங்கிறாரு. வாசிப்போம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை எப்போதும் ஆள வேண்டாம். போகட்டும். கோபம் நியாய தீர்ப்பில் கொண்டு போய் விட்டுவிடும். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22 24 வரை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். காரணமே இருக்காது. முகத்தை தூக்கி வச்சுக்கிடுவோம். எல்லாம் கவனிங்க. வாசிப்போம். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மன்னிப்பும் ஒப்புரவாகுதலும் கோபத்தை நீக்கிவிடும். அவன் வந்து மன்னிப்பு கேட்கட்டும். அவன் வந்து மன்னிப்பு கேட்கட்டும். அதனாலதான் கொலோசியர் 3 நம்ம 12 வாசித்தோம். பரிசுத்தரும் பெரியருமாய் சாந்தத்தையும் தாழ்மையையும். உன்னை தாழ்த்தினா நம்மளால சம்பவம் நடந்துருச்சு, நம்மளால கோவிச்சுட்டு போயிட்டாங்க, நாம தான் இறங்கி போக வேண்டும். அவங்க வந்தா வரட்டும், வரட்டும். ஆண்டவர் அப்படி சொல்லலையே. இந்த 5வது அதிகாரத்தில் 23 24 வாசிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், உன் பேரில் உன் மேலதான் உனக்கு கோபம், உனக்கு அவன் மேல கோபம் இல்லை. உன் மேல அவனுக்கு கோபம் இருக்குங்கிறத நீ ஞாபகப்படுத்தினால். வாசிப்போம். அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நல்லா கவனிங்க. காணிக்கை கூட அங்கீகரிக்கப்படாதுங்கிறாரு. பரலது போக முடியுமா? ஆண்டவர் கோபத்தை நீக்கிறதற்குள்ள வைத்தியத்தை தான் சொல்லி கொடுக்கிறாரு. மன்னிக்கிறதும் ஒப்புரவாகிறதும். கணவன் கோபப்பட்டாலோ அல்ல மனைவி கோபப்பட்டாலோ அவங்க வந்து பேசணும்னீங்கன்னா நாள் நீடிச்சிரும்.
யாரு கோபமா இருக்காங்களோ கோபம் இல்லாதவங்க போய் தாங்குங்க, நியாய தீர்ப்புல கொண்டு போய் விடுன்னு சொல்கிறாரு ஆண்டவர். தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிற நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். அதுவும் வேதத்தில் இருக்கு. வாசிப்போமா? என் நாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சையாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். காரணமில்லாத கோபம், பொறாமையில உண்டான கோபம். 12வது வசனத்திலிருந்து, பின்பு மோசே எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை, இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? அவன் மோசேக்கு விரோதமா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அவன் பேசுற அத்தனை வார்த்தையும் கர்த்தருக்கு விரோதமானது. 23-24. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான், அபிராம் என்பவரிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாத படிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான். கதை முடிஞ்சு போச்சு. கர்த்தரை சீண்டி விட்டு விட்டானுங்க. 31வது வசனத்தில் இருந்து, அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். நியாய தீர்ப்பு. தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுவர் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவு ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? அது உள்ள தங்கிருச்சுதுன்னா நீ பரலோகத்தை இழந்து விடுவாய். சில கோபங்கள் இருதயத்தில் தங்கும் பொழுது பழி வாங்க சொல்லிவிடும். அது யாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து, காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை,
அப்பொழுது காயீனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயீனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உனக்கு எரிச்சல்? சூரிய அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உன் எரிச்சல் தனியிட்டு ஏன் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் பேசி அவன் எரிச்சல் தனியல. அந்த எரிச்சல் போகலன்னு பழி வாங்குற எண்ணம் வந்துடும். வாசிப்போம். காயின் தன் சகோதரனாகி ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். அவனை கொன்று போட்டு விட்டான். நல்ல கவனிங்க. ஏன் கோபம், எரிச்சல்? சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 8வது வசனம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இந்த கோபத்தை கொண்டு வந்து இந்த கொலையை செய்ய வச்சவன் பிசாசு. ஏவாளை ஏமாத்தி கர்த்தரை விட்டு பிரிய வச்சது அந்த பிசாசு தான். அன்னைக்கு அந்த ஏவாளுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் கொலை செய்ய வைத்தது பிசாசு தான். கோபத்தை கொடுப்பவன் பிசாசு. கோபத்தை கொண்டு வந்து தரிசனத்தை இழக்க வைத்து விடுவான். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது 14வது வசனம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். பின்பு மிகுந்த பொருட்களுடன் புறப்பட்டு என்னைக்கோ நடக்க போகிற அவன் சந்ததியை குறித்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். பிளான் ஆஃப் காட். என்றைக்கோ நடக்க போகிற சம்பவம். இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் யாக்கோபுக்கு கர்த்தர் இஸ்ரவேல்ங்கிற பெயரை வைத்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20 முதல் 23. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உருவாக்கப்பட்டவன் தான் இந்த மோசே. இந்த மோசேயை குறித்த திட்டம், தரிசனத்தை தேவன் வைத்திருந்தார். வாசிப்போம். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்தராகிய தன்னுடைய சகோதரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். நல்ல கவனிங்க. கோபம் வெட்டியே போட்டான். அவனை குறித்து ஒரு தரிசனத்துல தான் வெளியே வர்றான். தரிசனத்தில் வெளியே வந்தவன் கோபத்தில் ஒருத்தனை வெட்டிட்டான். வாசிப்போம். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. ஒருத்தரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை.
இதை நிமித்தமா தான் நம்ம தலைவன் ஆயிரும் நினைச்சான், ஆக முடியல. தேவனை திட்டம் வேற, தரிசனம் வேற. வாசிப்போம். மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராயிருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறதென்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதா இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தரிசனம் மூடப்பட்டு விட்டது. இவன் தரிசனத்தையே மறந்துட்டான். அடுத்த வசனம். 40 வருஷம் சென்ற பின்பு. 40 வருஷம் போயிருச்சியா? தரிசனம் நிறைவேறக்கூடிய காலத்தில் கொலை செய்ததுனால மோசேயுடைய சுபாவங்கள் அழிகிறதற்கு 40 ஆண்டுகள் ஆனது. கோபம் தேவன் நம்ம மீது வைத்திருக்க திட்டம், தரிசனத்தை காலி பண்ணிடும். எத்தனை பேர் ஊழியத்தை இழந்திருக்காங்க தெரியுமா? கோபம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். சகல விதமான எகிப்தியருடைய சகல சாஸ்திரத்தையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்தவன் இன்னைக்கு ஆடு வச்சுக்கிட்டு இருக்கிறான். தரிசனம் மாறி போச்சு. 40 வருஷம் ஆடு மேய்க்கிறான். அதில் தான் சாந்தத்தை கத்தான், அன்பை கத்தான், உண்மையை கற்றான். அதற்கப்புறம் கத்தர் கொண்டு வந்தார். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். கோபம் உறவை பிரிச்சிடும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 4வது வசனம். உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? நல்ல கவனிங்க. உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் முதல் 3 வசனம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனி ஊரானாகிய லூகியும் கற்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகளாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அடைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறார். இவங்க 2 பேரையும் கர்த்தர் ஊழியத்துக்கு அனுப்புகிறார். வாசிப்போம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு. அவர் யாரால் அனுப்பப்படுறாங்க? பரிசுத்த ஆவியினால. தேவனால் இணைக்கப்பட்டவர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள்.
14வது அதிகாரம் 1வது வசனம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். 2 பேரும் சேர்ந்து கலக்குறாங்க தேசத்தை. 8வது வசனத்தில் இருந்து, லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானையாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நெல் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினானபடியினால் அவனை மெர்க்கூர் என்றும் சொன்னார்கள். 2 பேரும் தேசத்தை கலக்கிட்டு இருக்கிறானுங்க. கர்த்தரால் இணைக்கப்பட்டவனுங்க. நல்ல கவனிங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து, சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்புலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். அவன் மார்க்கு பர்னபாவுடைய சொந்தக்காரன். அவனை கூட்டிட்டு போனோங்கிறான். பவுல் சொல்றான், அவனை கூட்டிட்டு தானப்பா வந்தோம், பாதியில போயிட்டானே, திரும்ப ஏன் அவனை கூட்டிட்டு போனோங்கிற வேண்டாங்கிறான். வாசிப்போம். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியின் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். கோபம் தேவனால் வல்லமையாய் பிரயோஜனப்படுத்தப்பட்டவங்க அநேக ஊழியர்களை கோபத்தில் பிரிச்சிருவான். பிரிச்சுட்டானா அதுக்கப்புறம் அவங்க பிரயோஜனப்படுத்தப்பட மாட்டாங்க. பவுல் டாப்புக்கு போயிட்டான். பர்னபா எங்க போனானே தெரியலை. பர்னபா எங்க போனான்னே தெரியல. அதுக்கப்புறம் வேதத்தில் அவனை காணவே இல்லை. கோபம் உறவை பிரித்து விடும், குடும்பத்தை பிரித்து விடும், தரிசனத்தில் இருந்து வெளியே கொண்டு போயிடும். நல்ல கவனிங்க. பரலோகத்தை சுதந்திரிக்க தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் பொறுமையில மறைந்து கிடக்கிறதுன்னு பார்த்தோமே. அப்ப அந்த பொறுமையில எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்கிறது. அந்த பொறுமையை இழக்கும் பொழுது எவ்வளவு விபரீதங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா.